அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுது. லாஸ்ட் கிளாஸில் நாம் ஆர்டிகல் 12னா என்ன, ஆர்டிகல் 13னா என்னன்றதை பார்த்துருப்போம். இது இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற 12லிருந்து 35 வரைக்கும் மொத்தம் 395 ஆர்டிகல் இருந்தது. அப்போது அதன் பிறகு 450 ஆச்சு. இப்போது தற்போதைய நிலவரப்படி 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த 470 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த 12 ஆர்டிகல் இருந்தும் 35 ஆர்டிகல் வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். இந்த 12வது ஆர்டிகலை பற்றி நம்ம 12வது ஆர்டிகலை பற்றியும் 13வது ஆர்டிகலை பற்றியும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நாம் 14வது ஆர்டிகல் இருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ், உரிமைகள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உரிமைகள் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 3 விதமான உரிமைகள் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன? அதுதான் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் என்ன? ஒரு குடிமக்கனுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னால் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்படக்கூடிய அந்த உரிமைகளை கோரக்கூடியது தான் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். இது ரெண்டுமே புரியவே இல்லையே, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இந்த 12லிருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 470 ஆர்டிகல் இருக்குது. அதில் 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கலை ஃபண்டமெண்டல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறீங்கன்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இந்த 12 ஆர்டிகளை தவிர்த்து மற்றது இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட் எனக்கு அஃபெக்ட் ஆகியிருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் வழியாக நம்ம பெற முடியும். அடுத்தது லீகல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு இல்லாமல் கவர்மெண்ட்டால் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை அது எனக்கு வயலேட் ஆகுது, அது எனக்கு அநீதி இழைக்கப்படுது, அதை நான் கோருறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது அதை லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன? என்னுடைய பேச்சுரிமை, என்னுடைய எழுத்துரிமையெல்லாம் மீறப்படுது, அதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகிறேன், அதுன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்னால் என்ன? கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வேறு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது? குடியுரிமை, என்னுடைய குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு. என்னுடைய சொத்துரிமை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு. லீகல் ரைட்ஸ்னால் என்ன? அரசாங்கத்தால் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், ஒரு சட்டங்கள். 100 நாள் வேலை திட்டம் பார்த்துருப்போம், மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு போதுமான ஊதியம் வர மாட்டேங்குது, என்னை ஒழுங்காக பணியமர்த்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த சட்டங்களை, அந்த உரிமைகளை கோரத்துக்கு பேர் தான் லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸில் 3 ரைட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ரைட்ஸ். இப்போ நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் அது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் மொத்தம் 7 ரைட்ஸ் இருந்தது. அதில் ஒரே ஒரு ரைட்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க. அதுனா ப்ராப்பர்ட்டி ரைட், சொத்துரிமை. இந்த சொத்துரிமையை ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஆளுங்க கொஞ்சம் விவரமாக கேஸ் மேலே கேஸ் போட ஆரம்பித்தாங்க. அந்த சொத்து இந்த சொத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய கேஸு போட்டு கவர்மெண்ட்டை கொஞ்சம் டென்ஷன் பார்த்ததுனால கவர்மெண்ட்டை என்ன பண்ணிச்சு, சொத்து உரிமை அடிப்படையில் வச்சு தான் நீங்கள் இந்த நாட்டை போட்டுங்கிறீங்க, எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்து தூக்கின்னு போய் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வச்சுட்டாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்த ஒரு சட்டத்தை கொண்டு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸில் வச்சுட்டாங்க. ஸோ அது அதுக்கு அதன் பிறகு ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஆர்டிகல் 31 அப்படிங்கிற அந்த சொத்துரிமையை மட்டும் 1978 44வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்து அந்த சட்டத்தை கொண்டு போய் 300A கொண்டு போய் வச்சாங்க. பார்ட் 12ல் இருக்கிற 300A அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வச்சுட்டாங்க. அது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸாக மாறிடுச்சு. சரியா? இப்போ நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை, எல்லாரையும் நாம் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் சொல்லுது. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, நான் சுதந்திரமாக இருக்கிற எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத ஆர்டிகல் 19லேருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் சொல்லுது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23லேருந்து 24 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் சொல்லுது. அடுத்தது ஃப்ரீடம் டு ரிலீஜியன், ரைட் டு ஃப்ரீடம் டு ரிலீஜியன், விரும்பக்கூடிய மதங்களை பின்பற்றக்கூடிய உரிமை அப்படிங்கிற இந்த உரிமையை ஆர்டிகல் 25லேருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் சொல்லுது. ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலை
இந்த சட்டத்தை ஆர்டிகல் 29 ஆர்டிகல் 30 வந்து சொல்லுது. அதற்கு பிறகு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நம்ம தான் பார்த்துருப்போம். அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்கும் சொத்து உரிமை வேணும் அப்படிங்கிறது அது அடிப்படை உரிமையாக இருந்தது. அது ஆர்டிகல் 31 இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணி அமெண்ட் பண்ணி 307 வந்து வச்சாங்க. அதற்கு பிறகு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை, அது வந்து ஆர்டிகல் 32 வந்து சொல்லுது. இப்படி 6 முதல் 7 இருந்தது, இப்போ 6 மாறிடுச்சு. இந்த 6 அடிப்படை உரிமைகள் தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எங்கிறது நாம் எடுத்தோம் அப்படின்னா, யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவில் தான் நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கான அடிப்படை உரிமைகள் நாம் வந்து எடுத்திருக்கோம். இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த பேர் மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, 1215 இங்கிலாந்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க. இங்கிலாந்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுது, ஒரு சார்ட்டர் ஆக்ட்னா என்ன பார்த்தோம், பட்டய சட்டம். 1215 ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்து அங்கே ஏற்படுத்தப்படுது. கிங் ஜான் அவர் தான் வந்து அந்த சட்டத்தை வந்து ஏற்றுறாரு. என்னன்னா அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக மக்களுக்காக எழுதப்பட்ட முதல் உரிமை அதுதான் வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு அங்கே அழைக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ரிட்டன், எழுதப்பட்ட முதல் உரிமை சாசனம் அப்படிங்கிறத வந்து இந்த மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது. ஸோ இதையே வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கும் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே வந்து இந்தியாவின் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவுக்குன்னு தனித்துவமான இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது. என்னென்னா சில அடிப்படை உரிமைகள் ஒன்லி ஃபார் சிட்டிசன், நமக்கு மட்டும்தான் இருக்குது. நமக்கு மட்டும்தான் இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன உரிமைகள் மொத்தம் வந்து 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இல்லை சில உரிமைகள் மட்டும் நமக்கு மட்டும் இருக்கும். ஒரு ஃபாரினர் வந்தார்னா அவங்களுக்கு கிடையாது. நம்ம பார்த்துருப்பில்ல சிட்டிசன்ஷிப்பில், ஏலியன்னா என்ன, சிட்டிசன்னா என்ன, சிட்டிசன்றது நம்மெல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஏலியன்னா வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க. ஸோ நம்ம சிட்டிசன்ஸுக்கு மட்டுமே சில ஆர்டிகல் வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு கிடையாது. அது என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னா, ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, இன ரீதியாவோ மொழி ரீதியாவோ பண்பாடு ரீதியாவோ அவங்கள வந்து வேறுபடுத்தக்கூடாது. அதாவது பேஸ்ட் ஆன் கேஸ்ட்டு, ரிலீஜியன், கம்யூனிட்டி, இதை வச்சுலாம் நம்ம வந்து அவங்கள வந்து வேறுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, பொது வேலைவாய்ப்புகளில் வந்து எல்லாரையுமே வந்து சமமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நம்ம தர முடியாது இல்லையா. ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த ஆர்டிகல் 16 சொல்லுது. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கூட்டம் கூடும் உரிமை, இப்படிப்பட்ட ஒரு 6 விதமான உரிமைகளை ஆர்டிகல் 19 வந்து சொல்லுது. இது வந்து நமக்கு மட்டும்தான், சிட்டிசன்ஷிப்புக்கு மட்டும்தான். அடுத்து வந்து ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது, மைனாரிட்டிஸுடைய அந்த கல்வி கலாச்சார நிலையங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஆர்டிகல் 29 சொல்லுது. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுதுன்னா, அவங்க அந்த கல்வி கலாச்சார நிலையங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமையை வந்து ஆர்டிகல் 13 சொல்லுது. இந்த 5 விதமான உரிமைகளை ஒன்லி ஃபார் சிட்டிசன், அதை தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லுது. இந்த 5 உரிமைகளும் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நாட் ஃபுல்லி ரெஸ்ட்ரிக்டட், பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்டட். சொந்தமாக பேசுனா என்ன வேணால் பேசுங்க அப்படிங்கிறது கிடையாது, எழுதுங்கன்னா என்ன வேணால் எழுதுங்க அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து நம்ம படம் எடுக்கும்போது கூட சென்சாருக்கு போயிட்டு அந்த திரைப்படங்கள் வந்து நம்முடைய பார்வைக்கு வருது. ஸோ அது மாதிரி பார்ஷியலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வந்து பார்ஷியலாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன வேணால் பாடுறது கிடையாது. இதுவுமே சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம இந்த அடிப்படை உரிமைகளை நாம் வந்து எனக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து அப்ளை பண்ணலாம். பொதுவாக வந்து ஒரு கேஸ் அப்படின்னா லோக்கல் இருக்கிற சபார்டினேட் கோர்ட்டில் தான் வந்து நம்ம அப்பீல் பண்ணணும். அதன் பிறகு ஹை கோர்ட்டுக்கு போவோம், அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சில கேஸ் மட்டும்தான் வந்து டைரெக்டாக நம்ம ஹை கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான கேஸ், இந்த கேஸெல்லாம் இந்த கோர்ட்லாம் முடியாத விஷயங்களை தான் நம்ம வந்து மேல் அப்பீலுக்கு தான் வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்கள் வந்து கீழ் கோர்ட்டுக்கெலாம் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. கீழ் கோர்ட்டுக்கும் போகலாம், ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய மனுவை வந்து கொடுக்கலாம், உங்களுடைய கேஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி.
இந்த வீடியோவில் நாம் பார்ட் 3ல் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் என்னென்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் டு ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு, கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு லைட்டாக பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். மேக்னா கார்ட்டா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸில் ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இது ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து நம்ம ஒவ்வொரு கிளாஸாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரைட்ஸ் எடுத்து நம்ம ஒவ்வொரு கிளாஸாக ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.